ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே நம்ம சுண்டல் புளிக்குழம்பு எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு சுண்டல், தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், நெக்ஸ்ட் கத்திரிக்காய், முருங்கைக்காய் எல்லாமே நல்லா கட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாருங்க, பாத்திரத்தை நல்லா சூடு பண்ணியாச்சு. பாருங்க, பாத்திரம் நல்லா சூடானதுக்கு அப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்தாச்சு. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் இந்த அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இந்த அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். பாருங்க, சீரகமும் வெந்தயமும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமேட்டு நம்ம கருவேப்பிலை தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அது எல்லாத்தையும் இது கூட சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஒரு கிளறிட்டு அது கூட கட் பண்ணி வச்சுருந்த ஆனியன் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நான் சின்ன வெங்காயத்தை தான் நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை நல்லா கிளறி விட்டுலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கலாம். நான் 2 நெல்லிக்காய் சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருந்தேன், அதெல்லாம் இது கூட சேர்த்துக்கிறேன். தக்காளியை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு கிளறிட்டு பாருங்கள், லைட்டாக இந்த அளவுக்கு நான் உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டுட்டு இப்போ நம்ம பாத்திரத்தை கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். அப்போ தான் நல்லா தக்காளி வதங்கும். தக்காளி நல்லா வதங்கிட்டு இருக்க ஸ்டேஜில் நான் ஒரு இந்த அளவுக்கு பூண்டு எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு பூண்டு எடுத்து உரல்ல வச்சு நம்ம தட்டி போட்டுக்கலாம். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிட்டு இருக்க நேரத்தில் நம்ம எடுத்த பூண்டு இருக்கு இல்லையா, அதை நல்லா உரல்ல தட்டி இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம இப்போ லைட்டாக ஒரு சின்ன டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்தாலே போதும். நம்ம மஞ்சத்தூளும் பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். பாருங்க, இப்போ நமக்கு தக்காளி நல்லா வதங்கி வந்துட்டுருக்கு. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா சுண்டல், அது எல்லாத்தையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, நம்ம இப்போ சுண்டல் எல்லாத்தையுமே இது கூட ஆட் பண்ணியாச்சு. சுண்டல் நான் நல்லா ஒரு 2-3 நேரம் பக்கம் ஊற வச்சு குக்கரில் 3 விசில் போட்டு எடுத்து வச்சிருக்கேன். அந்த சுண்டல் தான் இது. பாருங்க, நமக்கு சுண்டல் ஆட் பண்ணியாச்சு. இது கூட இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க காயும் சேர்த்துக்கலாம். பாருங்க, இப்போ நம்ம சுண்டல் கூட கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, முருங்கைக்காய், கத்திரிக்காய், அது 2 இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நல்லா இது ஒரு கிளறி விடலாம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா காய் அப்புறம் சுண்டல் எல்லாமே நல்லா எண்ணெயில் வதங்கி வந்துகிட்டு இருக்க ஸ்டேஜில் நம்ம மசாலா தூள் இருக்கு இல்லையா, அது தேவையான அளவு நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, இப்போ நம்ம தேவையான அளவு மசாலா தூள் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்பூனில் நான் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இது 2த்தையும் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம நல்லா கிளறி விடலாம். பாருங்கள், இப்போ நம்ம மசாலா தூள் போட்டதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டாச்சு. நான் ஃபர்ஸ்ட்லேயே குழம்பு வைக்க போகிற ஸ்டார்டிங்லேயே ஒரு நல்ல மீடியம் சைஸ் தக்காளி இருக்கு இல்லையா, அந்த தக்காளி அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த இருக்கு இல்லையா நம்ம புளி ஊற வச்சது, இந்த தண்ணியை லைட்டாக கரைக்க வச்சு லைட்டாக இதில் சேர்த்து மசாலா தூள் இருக்கு இல்லையா, அதை நல்லா எண்ணெயிலே வேக விடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நான் தண்ணி ஆட் பண்ணிட்டு ஒரு கிளறிட்டேன். இப்போ நம்ம தாளம் போட்டு நல்லா மூடி வச்சிடலாம். பாருங்க, மசாலா காய் எல்லாம் நல்லா எண்ணெயில் வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம புளி எடுத்து வச்சோம் இல்லையா, அதை கரைச்சி அப்படியே இதில் ஊற்றிடலாம். பாருங்க, நான் கரைச்சி வச்சிருக்கேன், அதை அப்படியே இது கூட சேர்த்துக்கிறேன். பாருங்க, கரைச்சி வச்ச புளி எல்லாத்தையும் நம்ம சேர்த்தாச்சு இது கூட. பாருங்க, இந்த அளவுக்கு நம்ம புளி தண்ணியை கரைச்சதுக்கப்புறம் குழம்பு இந்த மாதிரி தான் இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு போட்டு மூடி வச்சிடலாம். பாருங்க, நான் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு குழம்பு மூடி வச்சிடலாம். பாருங்க, இப்போ நம்ம நல்லா குழம்பு சுண்டி வர நேரத்தில் 1 கப் தேங்காய் முடி இருக்கு இல்லையா, அதில் 1/2 கப் அளவுக்கு எடுத்து துருகி அதை நல்லா மிக்சியில் அரைச்சி கூட சேர்த்துக்கலாம்.
பாருங்கள், இப்போ நமக்கு வந்து குழம்பு அழகாக வந்து எண்ணெயெல்லாம் ஓரத்தில் போயிட்டு அழகாக சுண்டி வந்திருக்கு. இப்படியே வச்சு நீங்கள் வந்து சர்வ் பண்ணுறதுனால பண்ணலாம், இல்லை நீங்கள் தேங்காய் அரைச்சி ஊற்றி பண்ணுறதுனால பண்ணலாம். பாருங்கள், நான் இந்த அளவுக்கு ஒரு சின்ன தேங்காய் முடி இருக்குல்லையே, அதில் பாதி எடுத்து நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் அப்படியே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுக்கு சுவையான சுண்டல் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.